வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் விற்பனைக்கு வரப்போகிற ஒரு 5 அப்கமிங் கார் மாடல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். விட்டாரா ஆல்ரெடி இந்தியாவில் பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா இந்த காரை ஷோ பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் மாடலில் தான் நமக்கு ஷோ பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு நீட்டான டிசைன், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் சொல்லலாம். நிறைய கட் அண்ட் க்ரீஸ் வருது. அதேமாதிரி ஏரோடைனமிக் வீல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் நமக்கு வரும். டச் ஸ்க்ரீன் யூனிட், இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் டிஜிட்டல் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுக்குறாங்க. வென்டிலேஷன் வசதியோடு பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் வரும். லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்த காரில் கொடுக்குறாங்க. ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காராக வந்திருக்கு. கரெக்டாக ஈவி காருக்கு நேரடி போட்டியாக பார்த்தீங்கன்னா விட்டாரா காரை மாருதி சுசுகி நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 49 கிலோவாட் மற்றும் 61 கிலோவாட் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 49 கிலோவாட்டை பொறுத்த வரைக்கும் 142 பிரேக்காஸ் பவரையும் 192.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னொரு புறம் 61 கிலோவாட் பேட்டரி பேக். இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் 172 பிரேக்காஸ் பவரையும் 192.5 Nm டார்க் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 2 வேரியண்ட்டுமே ரேஞ்ச் எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. எப்படியும் 500 கிலோமீட்டருக்கு மேலே ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தோன்னா பேஸ் மாடல் 18 லட்சத்துலையும் டாப் மாடல் 26.5 லட்சத்துலையும் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஜி நிறுவனத்தில் சைபர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கார் விற்பனைக்கு வரப்போகுது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்காக விற்பனைக்கு வரப்போகிற ஒரு முக்கியமான ஒரு காரு. 2 சீட்டர் காரு, அதுவும் ஒரு எலக்ட்ரிக் காரு. டிசைன் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்காக, ரொம்ப ஸ்லிம்மாக பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட்டபிள் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரு. இந்த காரில் சிசர் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்இடி லைட்டிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ட்ரினிட்டி டிஸ்பிளே செட்டப் நமக்கு கொடுக்குறாங்க. நமக்கு சென்ட்ரலில் டச் ஸ்க்ரீன் வரும். அதே மாதிரி அடாஸ் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா அந்த காரில் கொடுக்குறாங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைடெக் காக்பிட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேஷ்போர்டு வரும். அதே மாதிரி 360 டிகிரி கேமரா வரும். 6 ஏர்பேக் கொடுக்குறாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் வரும். அடாஸ் டெக்கை பொறுத்த வரைக்கும் லேன் கீப்பிங் அசிஸ்ட், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், எமர்ஜென்சி பிரேக்கிங், கொலிஷன் வார்னிங், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடாஸில் வந்துடும். இந்த காரில் 77 கிலோவாட்டில் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. டுவல் மோட்டார் செட்டப் கொடுக்குறாங்க. 509 பிரேக்காஸ் பவரையும் 725 Nm டார்க் இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரியர் வீல் டிரைவ் வெர்ஷனும் இருக்குது. அதேமாதிரி ஆல் வீல் டிரைவ் வெர்ஷனும் கொடுக்குறாங்க. ரியர் வீல் டிரைவ் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 5.2 செகண்ட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணிட முடியும். இன்னொரு புறம் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னா 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 3.2 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளால் ரீச் பண்ண முடியும். டாப் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 195லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீட் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 60 லட்சம் ரூபாயில் இந்தியாவில் விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வால்வோ நிறுவனமும் XC90 அப்படிங்கிற காரில் ஒரு அப்டேட் கொடுத்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் இந்த காரை விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்லையுமே மார்ச் எண்டு அப்படி இல்லைனா ஏப்ரலில் இந்த கார் விற்பனைக்கு வந்துடும். ஸோ டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. புதிய ஹெட்லைட் செட்டப் நமக்கு கொடுக்குறாங்க. அதேமாதிரி கிரில் செட்டப்பும் நமக்கு புதுசாக கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்லையும் சரி ரியர்லையும் சரி பம்பர் செட்டப்பும் நமக்கு புதுசாக மாறுது. அதேமாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 11.2 இன்ச்சில் போர்ட்ரைட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. 12.3 இன்ச்சில் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. 19 ஸ்பீக்கர் செட்டப் சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெனரோமிக் சன்ரூஃப் இந்த காரில் வரும். எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி சீட்ஸ் கொடுக்குறாங்க. மசாஜிங் ஃபங்க்ஷனோட தான் சீட்ஸ் நமக்கு வருது. லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. இதில் அடாஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஆட்டோ பிரேக், கிராஸ் டிராஃபிக் அலர்ட், டர்ன் அசிஸ்ட், 360 டிகிரி கேமரா, பார்க்கிங் சென்சார்ஸ், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், இன்டெலிஜென்ட் ஸ்பீட் அசிஸ்ட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 2.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 247 பிரேக்காஸ் பவரையும் 360 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 2.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் பிளக்இன் ஹைப்ரிட் சிஸ்டமும் கொடுக்குறாங்க. அப்போ ஓவரால் கம்பைன்டு பவர் பார்த்தீங்கன்னா 449 பிரேக்காஸ் பவரையும் 709 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 8 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தோன்னா எப்படியுமே 1.21 கோடி ரூபாய் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெர்சிடிஸ் பென்ஸ் மேபேக் காரில் பார்த்தீங்க அப்படின்னா SL 680 அப்படிங்கிற
ஒரு சீரிஸையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து இப்போ தான் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இது வரைக்கும் அந்த மெர்சிடிஸ் பென்ஸ்லேயே வந்து ஒரு அந்த மேபேக் மாடல்லே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்போர்ட்டியஸ்ட் காராக வந்து இந்த SL 680 வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிவல் டோன் பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. புதிய கிரில் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து ஸ்லாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெர்டிகலாக வந்து வருது. அந்த ஃப்ரண்ட் போர்ஷனே வந்து பார்க்குறதுக்கு செம்ம ஒரு ப்ரீமியம் டச்சை வந்து கொடுக்குது. மல்டி ஸ்போக் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா நாப்பா லெதர் சீட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒயிட் கலரில் டேஷ்போர்டு வந்து வருது. ஸ்டேரிங் வீலை பொறுத்த வரைக்கும் சில்வர் ட்ரிம்மில் வர மாதிரி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து பெருசாக சேஞ்ச் பண்ணல. ஸ்டாண்டர்ட் SL ரோட்ஸ்டர் மாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இந்த காரில் 4.0 லிட்டர் ட்வின் டர்போ V8 இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்ச பவர்னு பார்த்தோன்னா 585 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 800 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாதிரி நமக்கு வந்து எல்லா வீலுக்கும் வந்து பவர் போகிற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 4.1 செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காரோட ப்ரைஸை இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஆல்ரெடியே விற்பனையில் இருக்கக்கூடிய SL 55 ரோட்ஸ்டர் அந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2.35 கோடி வந்து வரும். அதை விட அதிகமான விலையில் தான் இந்த SL 680 கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கியா EV6 வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ EV6 பொறுத்த வரைக்கும் அது கியாவுக்கு குளோபலாகவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரு, ஒரு ப்ரீமியம் டச்சில் இருக்கக்கூடிய ஒரு காரு. இந்த காரில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. புதிய ட்ரையாங்குலர் ஷேப்பில் LED DRL செட்டப் வந்து கொடுக்குறாங்க. பம்பர் வந்து ரிவைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டெயில் லைட் செட்டப்பையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் டிசைன் வைஸ் வந்து மாற்றிருக்காங்க. அதேமாதிரி லெவல் 2 ADAS டெக்னாலஜி இந்த காரில் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகுமெண்டட் ரியாலிட்டி நேவிகேஷன் சிஸ்டம் வந்து இருக்குது. 12 இன்ச்சில் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வசதி வந்து கொடுக்குறாங்க. இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய ஸ்டேரிங் வீல் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கர்வ்டு ஹவுசிங் செட்டப் வந்து வர மாதிரி வந்து இருக்குது. 84 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 650 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சு போகும்னு சொல்கிறாங்க. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 70 லட்சம் ரூபாயில் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரதா இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டோ K10 காரில் இப்போ வந்து 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ சேஃப்டி வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுக்கறதுனால எல்லா மாடலோட எல்லா வேரியண்ட்டோட ப்ரைஸும் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ புது ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி மார்ச் மாதம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகிற ஒரு 4 அப்கமிங் கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஆல்டோ K10 பொறுத்த வரைக்கும் எத்தனை வேரியண்ட்டில் வந்து இந்த மாடல் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னா சிஎன்ஜியோட சேர்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து 8 மாடலில் வந்து விற்பனையில் வந்துருக்கு. இதில் வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் புதிய ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்த்தோன்னா 4.23 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 14,000 பார்த்தீங்கன்னா விலை வந்து உயர்ந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கு அடுத்து LXi அப்படிங்கிற வேரியண்ட் இருக்குது. 5 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. பழைய மாடலோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 6,000 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விலை வந்து உயர்ந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா VXi அப்படிங்கிற வேரியண்ட்டு, இது வந்து மிட் வேரியண்ட்டு. இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 5.31 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 16,000 விலை வந்து உயர்ந்திருக்கு. அடுத்து VXi ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து இருக்குது. 5.60 லட்சத்துலேருந்து வந்து கிடைக்குது ப்ரைஸில். 10,000 பார்த்தீங்கன்னா விலை வந்து உயர்த்தியிருக்காங்க. அடுத்து VXiலே AMT டிரான்ஸ்மிஷன் வந்து வருது. 5.81 லட்சம் ப்ரைஸில் வந்து கிடைக்குது. 16,000 விலை வந்து உயர்ந்திருக்கு. அடுத்து வந்து LXiயில் சிஎன்ஜி வேரியண்ட் வந்து இருக்குது. சிஎன்ஜியில் பேசிக் மாடலு 5.90 லட்சத்தில் வந்து கிடைக்கும். 6,000 ப்ரைஸ் வந்து உயர்ந்திருக்கு. VXi ப்ளஸ் AMT டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்குது. 6.10 லட்சம் விலையில் விற்பனையில் வந்துருக்கு. 10,000 விலை வந்து உயர்ந்திருக்கு. ஃபைனலாக VXiயில் சிஎன்ஜி வேரியண்ட்டு 6.21 லட்சத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு. 16,000 பார்த்தீங்கன்னா விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க. இப்போ ஸ்டாண்டர்டாக வந்து 6 ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியரில் பார்க்கிங் சென்சார், 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும், லக்கேஜ் ரிட்டன்ஷன் கிராஸ் பார், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து K10 காரில் வந்து கொடுக்குறாங்க.